ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் பர்த் அடிக்க வந்திருக்கோம். 39 லெவலில் போய் இருக்கணும். நம்ம பிஸ்டிவனை அடிச்சு முடிக்கணும். அதுக்காக நான் தனியாக வெப்பெல்லாம் எடுத்து வந்துருக்கேன் கைஸ். அது வாங்கிறதுக்கே ரொம்ப நாள் போச்சு. பிஸ்டிவனை அடிக்கணும். பெஸ்ட் நான் வந்து கோலில் அடிச்சு முடிச்சிடுவேன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டேமேஜ் போகும். அது வந்து அடிச்சு கொள்கிற வரைக்கும் திரும்ப அதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி எரிக்கல் வேறு வந்து தோணும். அது வேறு தான் கடுப்பாகும். சரிமா, பிஸ்டிவனை அடிக்கணும். நான் தான் இவனை அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டால் அடிக்க முடியலையே. தொலைய மாட்டேங்கிறா இவ வேறு. இப்போதைக்கு நான் அடித்து முடிச்சிடணும். பெஸ்ட் நம்ம செத்து போயிட்டு பரவாயில்ல, திரும்பி ஒருத்தர் வந்துடலாம். மூணாவே விட ஆரம்பிச்சிட்டா இவ வேறு. கொல்லணும். நான் இவனை கொண்டல பெஸ்ட்டு. கொல்ல போகிறோம், பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப ஒரு இருக்குது. நம்ம அடிக்கடி மாற்றிக்கிற வேண்டியது இருக்குன்னா லோட் ஆக மாட்டேங்குது. இந்த வேறு மூணாக விட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் இப்போதைக்கு அடிக்கிறது தான் வேறு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவங்களை அடிக்கிறது. என்ன செய்யாது. சரி, இப்போதைக்கு முடிச்சாச்சு. சரியா வேலை ஒன்று முடிச்சாச்சு. அடிச்சு ட்ராகன்ஸ் டைட்டில் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. 3 கொஞ்சம் பொருட்கள் கிடச்சிருக்காங்க. போ இந்த ரோல் இப்படி தந்தேன். பின்னிங்க கோவலை வச்சு தான் எல்லாத்தையும் போகணும். அடிக்கடி இப்படி வேஸ்ட் பண்ண வராங்க. அடிக்கிற ஒரே அடி இந்த ஒரே அடித்து செத்து போயிட்டு. கீரை ஒன்று செத்து போயிட்டா. யாரா நீனு? கிங்கா கைசிவே? எங்கே போய் சொல்கிறது எவ்வளோ கிங்குன்னு? கிங்குன்னா ஏதாச்சும் இந்த மாதிரி வேலைத்தை செஞ்சுக்கிருக்காங்க. மேலே போய் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி எடுப்போம். செத்து போயிட்டு திரும்பி செத்து போயிட்டோம். வாங்கடா போகிற கைஸ். லெவல் முடிச்சு அதுக்கு தான் போகணும் போல். இப்போதைக்கு தான் இதுதான் பாஸ் லெவல். இதை மட்டும் முடிச்சுட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் இப்போதைக்கு. சரியான கஷ்டம். ஐயோ, இவ யாருன்னே தெரியல. வந்துட்டேன் நம்ம பின்னாடி. இந்த லெவலில் விளாண்டுருக்கேன் நினைக்கிறேன். இந்த லெவல் அதான் நினைக்கிறேன். ஏதோ சொல்கிறா ட்ராகன் அவேக்கன் ஆகிடுச்சுன்னு. சரி வாங்க எடுக்க விஷயத்தில். ஐயோ கைஸ், நம்ம எழுத்து போயிருக்கிறா கைஸ் சொல்லுக்கு. இவத்தா அப்போ அந்த கிங்கா? நம்ம ஃப்ரெண்டை எழுத்து வச்சுக்கிட்டு கிங்குன்னு சொல்லியிருக்கா பாதி. என்ன செய்யறதுன்னு தெரில. இப்போ நம்மளோட தான் வந்து இருக்கா. சரி, பாஸ் லெவல் தான். இங்கே பாருங்க கைஸ், திரும்ப இவத்தான் நான் பார்த்ததுலேயே இது வரைக்கும் கஷ்டமான பாஸ்னால் இவத்தா கைஸ். சரியாமல் கஷ்டம் அடிக்கிறது. அதாவது இந்த தடவை பேட்டர்னில் சரி மூவ் பண்ணுறான். ஈஸியாக அடிச்சிடலாம் இவனை. பேட்டர்னில் மூவ் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போதைக்கு அடிச்சாச்சு. இந்த தாண்டி இருக்கா. கிட்டத்தட்ட நம்ம இதில் 3 தடவை அடிச்சிடணும். இங்கே வேற கொள்ளணும். அடிச்சு போயிட்டா. இப்போ கடைசியாக அவன் அடிச்சு முடிக்கிறதுக்கு அந்த டைம் ஆச்சு. ஏன் முடியல கைஸ். சரி, செத்து போயிட்டு போயிடணும். அங்கே வேணால் அடிக்கிறது முடியலை. சத்தியமாக அவ்வளோ கஷ்டமாக அடிக்கிறது. அடிக்கணும். இப்போ அடித்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு பார்க்கணும். இவன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. திரும்பி அவுட் ஆகிட்டு நிறைய காசு இருக்குது. அதனால் இது வரைக்கும் உருவம் இருக்கு. காசு மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். சரி கைஸ்,
அதுக்கப்புறம் ஏதோ சொல்கிறா, அவன் விட்டு போச்சா ஏதோ மேஜிக் பண்ணுறா. கிளம்பு, இது மாதிரி போக முடியாது, ஓப்பன் ஆகலை. அப்புறம் என்ன திரும்பி பின்னுக்கு தான் போன மாதிரி இருக்கும். சொல்ல பின்னுக்கு போகிற மாதிரி இருக்கணும், திரும்பி திரும்பி ஃபோன் ஆகுறேன் இவங்க வேறு. இந்த வண்டி இருக்கா? ஐயோ கைஸ், இவத்தா கைஸ் மெயின் பர்சன் நினைக்கிறேன். திரும்ப இந்த லெவலில் போய்ட்டுலான்ட்டு பார்க்கல. அது வரைக்கும் இருங்க, நான் அந்த இடத்துக்கு வரைக்கும் இரு. சரி கைஸ், இப்போதைக்கு நம்ம திரும்பி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க, இதோட முடிஞ்சிச்சு. 2 டேமேஜ் போய் நான் கொஞ்சம் சாமானம் நிறைய மெடிசன் தான் வாங்கிட்டு வந்துட்டு அடிச்சு செத்து போயிட்டோம். வேறு பாஞ்சிக்கிட்டே இருக்கா கைஸ். தலைக்கு மேலே நின்று பாஞ்சானா கூட, தலை மேலே பட்டினா கூட அவுட் ஆகிரும் நம்ம. இந்த சொல்ல தலை மேலே பாஞ்சக்கிட்ட அவுட் ஆகிட்டோம். திரும்பி அவுட் ஆகிட்டோம். திரும்பி எத்தனை தடவை நான் இருக்கேன்னு தெரியல. இதுவரை மின்னலாக படுத்து. இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது வேறு முடிஞ்சிச்சு. வாங்க ஒன்று ஃபஸ்ட்டு அடித்து முடிப்போம். ரொம்ப தொலை கொடுக்குறேன். திரும்பி செத்து போயிட்டோம். சரி கைஸ், இன்னொரு கட் பண்ணி. சரி கைஸ், போய் பாஸ் அடிச்சு முடிக்கிறதுக்கு தான் டைம் வந்துடுச்சு. அடிச்சு முடிக்கணும் வேகமாக. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த வேறு உயிரை வாங்குகிறோம். இதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு 2 லெவல் விளையாடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு லெவல் தான் விளையாட போகிறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். செத்து போயிட்டேன். சிவ வேறு அடிக்கடி போய் செய்கிறா. இன்னும் கொஞ்சம் எதிராக பாய ஆரம்பிச்சிருவா. அடிச்சிட்டானே ஒரு பக்கத்தில் வந்து போய்வேன் கைஸ். முடிச்சாச்சு பாஸ் வழியா. இப்போதைக்கு வாங்க, இவ வேறு ஒரு வேலை செஞ்சு விட்ருவா. இப்போ வருவா நம்ம ஆள். அவனுக்கு கதைப்பதவனு. அதுக்கப்புறம் இவ போட்டு தள்ளிடுவா கைஸ். இவனுக்கு வேறு வேலையே இருக்காது. நம்மள வேறு பிடிச்சி இழுத்துக்குருவா. சொல்லலை இந்த அப்பனுக்கு போட்டு தள்ளிட்டா இப்போ நம்மள பிடிச்சிட்டு இழுத்துக்குருவா உள்ளுக்கு. நம்ம சரி வாங்க, இப்போதைக்கு அடுத்த லெவலில் இப்போதைக்கெல்லாம் செக்யூராக இருக்க மாதிரி காட்டுறாங்க. நம்ம பெஸ்ட்டு தான் கொஞ்சம் இந்த பாஸ் உயிரோடு தான் இருக்கா. இங்கே எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணவங்கலாம் காட்டியிருக்காங்க. இப்போ பாருங்க வருவா. கிங்க வந்துட்டானா போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சிருவான். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய், சி யூ டாடா. அவ்வளோ சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரே ஒரு லெவல் மட்டும் விளாட்றேன். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மியூசிக்கில் கேளுங்க. இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய், சி யூ டாடா.